ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரைஸ் வெரைட்டிஸ். இன்றைக்கி நம்ம ஷாலிஸ் ரைஸ் வெரைட்டிஸில் ரொம்பவும் சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான கொத்தமல்லி சாதம் தான் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு 5 நிமிஷமே அதிகம்தான். அவ்வளோ குயிக்காக செஞ்சிடலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த சேனல் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மற்ற சேனலுடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு அரை கட்டு அளவுக்கு கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் சீரகமும் அரை டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 5 மிளகும் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த பட்டாணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே பட்டாணியும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் அரைச்சி வச்ச கொத்தமல்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் ஆகட்டும். அந்த கொத்தமல்லியுடைய பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு நார்மல் அரிசி தான் ஊற வச்சு ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்க 1 கப் அளவுக்கு அரிசி. இதை நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 1 கப் அரிசிக்கு 1.25 அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப்புக்கு 2 கப்பு ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நம்ம ஊற வச்சு செஞ்சதால் 1.25 அளவுக்கு ஆட் பண்ணாலும் போதும். நல்ல சீக்கிரமாக ஊறிடுற அரிசியாக இருந்தால் நீங்கள் 1.5 கப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா ஒரு பாயில் வந்த பிறகு ஒரு 3 விசில் போட்டு எடுத்துருவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக நல்லா உதிரியாக நம்மளுக்கு கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் தான் இது செய்கிறதுக்கு. கொத்தமல்லியை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம இதை தாளித்து குக்கரில் விசில் போட போகிறோம். 5 மினிட்ஸே இது அதிகம்தான். நல்ல ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் வெங்காய பச்சடி வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்பவும் அருமையாக டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.